என்ன அளவுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னு தெரியல. எப்படி பேசிட்டு போறா பாரு. இது வரைக்கும் அவன் இப்படி பேசி நான் கேட்டதே இல்ல. விடுங்க, என் பொண்ணுக்கு யாரும் கல்யாணம் பண்ண வேண்டாம். நான் இருக்கும் போதே எல்லாரும் இப்படி பேசி அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்கு சுருக்குன்னு படுது. சண்முகம் இருந்தா இப்படி பேசிருப்பானா? அம்மா என்னம்மா எதுக்கு அமைதியா இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். அதுக்கு இப்படி பேசுறானே அவன். அம்மா என்னம்மா இது பாருங்கம்மா, அழாதீங்கம்மா. அவங்க அந்த அர்த்தத்துல பேசலம்மா. பாவம், அவங்க ஏதோ சங்கடத்துல இருக்காங்க. அம்மா, அவங்க அப்படி பேசுறதா நீங்க நினைச்சா கூட அவங்க யாரும் ஏதோ செய்ய வேண்டாமா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, என் சொத்தை வித்து நாங்க உமா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம்மா. வேண்டாம்மா, வேண்டாம். நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்துக்கு செஞ்சதெல்லாம் போதும். எல்லா கஷ்டத்தையும் நீங்களே பட வேண்டாம். அம்மா, நான் பாத்துக்கிறேன். கடைசியா ஒரு பொண்ணை பெத்துட்டேன். அவ அனாதை ஆகக்கூடாது. என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய், என்னாச்சுமா? அண்ணி, பானு அண்ணி, வைஷந்தி அண்ணி இவங்கள பேசுறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அண்ணி. என் கல்யாணத்துக்கு நீங்க நிறைய சீர் செய்யணும்னு நான் நினைக்கல. என் அண்ணன்களும் கூட நின்று நடத்தி வைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அண்ணி. அது தப்பா அண்ணி? ஏய், இது பாரு, அவங்க பேசுறத நினைச்சு நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க? இங்க பாரு, நீ எங்க வீட்டு பொண்ணு. உன் கல்யாணத்தை எப்படி சிறப்பா நடத்தணும்னு எனக்கு தெரியும், என் புருஷனுக்கு தெரியும், உன் அண்ணனுங்க எல்லாருக்கும் தெரியும். மத்தவங்களை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? சத்தியமா சொல்றேன் அண்ணி, கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு போறத பத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அண்ணி. எனக்கு இந்த வீடு தான் உலகம். நீங்க, அம்மா, அண்ணன்களா தான் என்னோட உயிர். என்னம்மா? இங்க பாரு, இங்க பாரு, என்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? முதல்ல கண்ணு தொட தொட. இருந்தாலும் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் நான் ஆட்படுத்தப்பட்டு இருக்கேன். இது பாரு, எல்லா வயசுக்கு வந்த பொண்ணும் கல்யாணம்னு சொன்னதும் முதல்ல பயம்தான் வருமா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட புருஷனும் அவ குழந்தைங்களும் தான் உலகமாவே மாறிடும். அண்ணி,
அது அமைகிற குடும்பத்தை பொறுத்து தானே அண்ணி. நிச்சயமா. இங்க பாரு, இப்போ உனக்கு வந்திருக்கிற சம்பந்தம் பார்த்தேன்னா ரொம்ப அருமையான சம்பந்தமா. பொதுவா என் புருஷன் ஒருத்தரை நல்ல புகழ்ந்து சொன்னார்னா அது 100% நல்ல சம்பந்தமா தான் இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்படியோ அண்ணி என் கல்யாணம் அமைதியாகவும் நல்ல சந்தோஷமாவும் நடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏய், இங்க பாரு, உன் கல்யாணத்தை நாங்க எவ்வளவு சந்தோஷமா சிறப்பா நடத்த போறோங்கிறத மட்டும் நீ பாரு. இந்த கைராசி குடும்பத்துல இந்த ஜெனரேஷனோட கடைசி கல்யாணத்தை எப்படி நடத்துறோன்னு மட்டும் நீ பாரு. இங்க பாரு, அழாதன்னு சொல்றேன்ல. உமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ அழுதா சகிக்கல. சிரிடி. ஏய், நீ சாப்பிடல, வா வாங்குறல்ல. பானு, என்னது வீட்டுக்கு ஏதோ தனியா வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருக்கியாமே? ஆமா, வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன். தெரியுது, அதைத்தான் ஏன்னு கேக்குறேன். இது என்ன கேள்வி? நீங்க கூட தான் அசிஸ்டன்ட் யாரையோ வச்சிருக்கீங்களே, முருகனா விநாயகமா? அவர் ஏன் வேலைக்கு வச்சிருக்கீங்க நான் கேக்குறேன்னா என்ன? பானு, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, நீ சொல்ற ஆளு எனக்காக பர்சனல் அசிஸ்டண்டா இல்ல. நம்ம லாரி ஏஜென்சிலேயே ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறவன். அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்திலேயே ஒருத்த மாதிரி. இங்க பாருங்க, எனக்குன்னு தனியா வேலை செய்யறதுக்கு ஆளை வச்சிருக்கேன். இப்போ இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பேசுற நீ? கூட்டு குடும்பத்துல இவ்வளவு பேர் ஒன்னா இருக்கும் பொழுது நீ மட்டும் ஒரு வேலைக்காரியா தனியா வச்சுக்கிட்டா அது நல்லா இருக்குமா? உங்க வீட்டு வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது. அதே நேரத்துல இவங்க சமைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டா அதுல 1008 பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதனாலதான் எனக்குன்னு தனியா சமைச்சு போட ஆள் வச்சிருக்கேன். இல்ல பானு, நீ எடுத்த முடிவு தப்பு. நீ பேசுற பேச்சும் தப்பு. வெயிட், முதல்ல நீங்க எனக்கு உங்களோட எக்ஸிட் என்ட்ரி கிரைட்டீரியாவை சொல்லுங்க. ஏதோ கொஞ்ச நாள் கடத்தி வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்தீங்க, திரும்பவும் ஆளை காணும், எங்கேயோ போறீங்க வரீங்க. நான் உங்களை ஏதாவது கேக்குறேனா? அதையே நீங்க மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. இங்க பாரு பானு, நான் வேலை விஷயமா அடிக்கடி வெளியில போவேன். திரும்பவும் அடுத்த வாரம் கூட போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? லுக், இப்படி தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்க இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன டார்ச்சர் பண்றத நீங்க என்ன டைம் பாஸா வச்சிருக்கீங்களா? இங்க பாரு, நீ அவசியம் இல்லாம தேவையில்லாம பேசி குழப்பற. இங்க பாருங்க, என்ன தனியா கவனிச்சுக்கிறதுக்கு நான் சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சிருக்கேன். இதுல என்ன பிரச்சனை வந்துருச்சு இப்போ? உன்னை பாத்துக்கிறதுக்கு இந்த வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க. வாட்? எதுக்கு இன்னொரு ஆளுன்னு தான் நான் இப்ப கேக்குறேன். இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பாத்துக்கிறதுக்கு இருக்காங்களா? டோன்ட் டெல் மீ, ஓகே? யார்கிட்டயாவது சொன்னா சிரிக்க போறாங்க. இங்க பாருங்க, நானே என்னைக்கோ ஒரு நாள் தான் லீவு நிம்மதியா வீட்ல இருக்கேன். நீங்க வழக்கம் போல எங்கேயாவது வெளியூர் போங்க, இல்ல லோக்கல்லயே ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஆனா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, ஓகே? என்ன தம்பி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அண்ணே, புதுசா இந்த வீட்டுல வேலைக்காரங்களாம் வைக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அதான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, அதை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு. ஏன் மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க? என்னடா மீனாட்சி இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன். கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. பக்கா கிரிமினலா யோசிக்கிறீங்க. அவரை தூண்டி விட்டு என்கிட்ட சண்டை போட வச்சுட்டு சண்டை பீக்குல போகும்போது என்ன தம்பி ஆச்சுன்னு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து கேக்குறீங்க. ரொம்ப அநாகரிகமா சீப்பா தெரியல? என்ன பண்ணு பேசுற? என்ன பேசுற? இவர் ஒரு புருஷனா தன்னோட கடமையை கரெக்டா செஞ்சிருக்காரான்னு என்னைக்காவது யாராவது கேட்டிருக்கீங்களா? அது என்ன, நான் வேலைக்கு ஆள் வச்சா மட்டும் இவரு? ஆனா இவரா கேட்கல, அண்ணி சொல்லிதானே கேக்குறாரு. இது பாரு பானு, நான் இத பத்தி அவர்கிட்ட எதுவுமே பேசல. ஓ அப்படியா? நான் வேலைக்கு ஆள் வச்சத பிபிசில சொன்னாங்களா? அத பார்த்துட்டு தான் வந்து கேக்குறீங்களா? உங்களை பத்தியும் தெரியும், தம்பிங்கெல்லாம் அண்ணி மேல வச்சிருக்கிற பாசத்தை பத்தியும் தெரியும். உங்க அண்ணி அழகுதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அந்த அழகுக்கு வாழ்க்கை ஃபுல்லாவா அடிமையா இருக்கணும்? பானு, அளவுக்கு அதிகமா பேசிட்டு இருக்க. நான் என்ன பேசுறேன்? நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, உங்க அண்ணா அண்ணி சொன்னா கேப்பீங்கன்னு தான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பார், நீ சுத்தி வளைச்சி தேவையில்லாத விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்க.
ஒரு கூட்டு குடும்பத்துல உனக்குன்னு தனியா ஒரு வேலைக்காரி தேவையா நியாயமா கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. சொல்ல முடியாது. சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தேவைன்னு எங்க அப்பா அம்மா டிசைட் பண்ணதுனால அவங்களை கூட்டிட்டு வந்து நான் இங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது டவுட் கிளாரிபிகேஷன் இருந்தா போய் எங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. கண்டவங்களுக்கு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், இனிமே இந்த வீட்ல இவங்க இருக்க கூடாது அவங்க இருக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டீங்கன்னா இனிமே நானும் சென்னையிலேயே தங்கிக்கிறேன். நிம்மதியாவது இருப்பேன்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ? தம்பி விடுங்க தம்பி. நான் இத பத்தி பானுகிட்ட நிறைய தடவை பேசியாச்சு. அவ புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இது பாருங்க, அவளே ஒரு நாள் புரிஞ்சுக்குவா. எப்போ? எல்லாருக்கும் நிம்மதி போனதுக்கு அப்புறமா? இல்ல நீ இதெல்லாம் அப்பப்ப கேட்டு சரி பண்ணிக்கணும். டேய் சண்முகம், சில விஷயங்களை சொன்னா புரியாதுடா. அவளுக்கு புரியலனா பட்டாதான் தெரியும். அம்மா, அதுக்காக எல்லாரும் கஷ்டப்பட முடியாதுமா அவளுக்காக. டேய் நான் சொல்றத கேளுடா. இப்ப நீ பதிலுக்கு பதில் பேசிட்டே இருந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. சரி வா சாப்பிடலாம். வா வாடா. நான் வரேன், நீங்க போங்க. வாடா வா சார். வரேன் அண்ணே, போங்க. ஆமா வரே இல்ல. சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வா. அத்தை, ஐயோ அத்தை, என்னாச்சுமா? அத்தை, அம்மா சீக்கிரம் கொண்டு வா. கொடு. ஐயோ அத்தை, அம்மா அத்தை என்னாச்சு? அத்தை, அம்மா அத்தை, எழுந்திருமா. என்னாச்சு அம்மா? என்னாச்சு தெரியலங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. என்னாச்சு தெரியல, போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அம்மா லேசா தலை சுத்தல், அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஓய்வு எடுத்தா சரியா போயிடும். டேய் டாக்டர் எல்லாம் வேணாப்பா. என்னம்மா இது? உடம்பெல்லாம் எவ்வளவு வேர்த்து இருக்கு, மயக்கம் போட்டு வேற விழுந்திருக்கீங்க. டாக்டர் கூப்பிட வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? ஏம்மா மனசுல ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ டாக்டர், நான் சிவஞானம் பேசுறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? எப்படி அதை மறக்க முடியும்? இத்தனை நாள அவளுங்க பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இவங்க பேசுறாங்க. இன்னைக்கு என் பசங்க பேசின வார்த்தை மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அம்மா அழாதீங்கம்மா. அம்மா என்னம்மா, இந்த விஷயம் தான் அப்பயே முடிஞ்சு போச்சுல்ல, அதுக்கு போய். அம்மா இங்க பாருங்க, விடுங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குமா? அவங்க மன அழுத்தம் இல்லாம அப்படி பேசிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சம்பவத்தோட வெளிப்பாடுதான் அவங்க அப்படி பேசிருக்காங்க. வேற எதுவும் இருக்காதுமா. அக்கா, நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க, நான் போய் கஞ்சி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா? மீனாட்சி, என் பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியும். அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட முகம் சுளிக்க மாட்டாங்க.
அந்த மாதிரி நான் என் பிள்ளைங்களை வளர்க்கல. அம்மா நீங்க மேல மேல மனசை போட்டு அழுத்திக்காதீங்கம்மா. இப்பதான் மயங்கி விழுந்திருக்கீங்க. இப்போதைக்கு எதை பத்தியும் பேசவோ யோசிக்கவோ வேண்டாம்மா. நீங்க ஓய்வு எடுங்கம்மா. இந்த கைரசு குடும்பம் கண்ணாடி மாதிரி சுக்குநூறா உடைஞ்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. இங்க பாருங்க, இப்போ என் தம்பிகள்லாம் நடந்ததெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இல்ல சிவஞானம், அன்னைக்கு அவன் பேசும்போது என்னமோ ஒண்ணு புரட்டி விட்டுடுச்சு. நான் சாகர வரைக்கும் இந்த கைராசி குடும்பம் ஒன்னா இருக்கணுமேங்கிற பயம் வந்துருச்சு. நீங்க அனாவசியமா எதையோ நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா இருப்பீங்க. அண்ணன் தம்பி 4 பேரையும் பாரபட்சம் இல்லாம தான் வளர்த்துருக்கேன். சாப்பிடுற சாப்பாட்டுல ஆரம்பிச்சு போடுற துணிமணி வரைக்கும் எந்த வித்தியாசமும் இருந்ததில்ல. இந்த பிள்ளைங்களுக்காகத்தானே நான் வாழ்ந்தேன். இப்பவும் இவங்களுக்காகத்தானே வாழறேன். எனக்கு இன்னும் என்ன இருக்கு சொல்லு மீனாட்சி. அவர் இருக்கிற வரைக்கும் பூ வச்சுக்கிட்டு இருந்த, இப்போ அது கூட இல்ல. இந்த வயசுக்கு மேல வாழற ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் கொடுக்கிற வரந்தாம்மா. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற நினைப்பை தாண்டி வேற என்ன இருக்கு சொல்லு. அம்மா அம்மா அழாதீங்கம்மா, என்ன சொல்லுங்க. அம்மா அழாதீங்க. அக்கா, அத்தைக்கு உடம்பு சரியில்லையாக்கா? என்னாச்சு? நீ வேற, அதெல்லாம் சும்மா டிராமா. அன்னைக்கு உமா கல்யாண விஷயமா பேச வந்தார்ல ஒருத்தர், ஞாபகம் இருக்கா? அவர்கிட்ட நான் கொஞ்சம் கடுமையா பேசினேன்ல, அதோட ரியாக்ஷன் தான் இது. ஓ அப்படியா? ஆமா, அதுக்கு தான் இந்த டிராமா சீனு எல்லாமே. நீ உன் புருஷனை பாவம் 1 மாசமா பேசி பிரெயின் வாஷ் பண்ணி, ஏதோ பேசி அட்வைஸ் பண்ணி, ஏதோ ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்க வச்ச. அவ்வளவுதான். நீ பண்ணதெல்லாம் ரீசெட் பண்ணி பழைய மாதிரி ஆக்கிட்டாங்க பாரு. என்னக்கா, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, உன் ரேஷியோவை விட அவங்க ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி. எப்படி கண்ணீர் விட்டு கரைச்சாங்க பார்த்தல, அவ்வளவுதான். பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. மா 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 அம்மா என்னாச்சு? அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னண்ணே? மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஒண்ணு இல்ல. அண்ணா என்னண்ணா ஆச்சு? ஒண்ணும் இல்லடா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னண்ணா சொல்ற? திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. கொஞ்சம் கஞ்சி குடிங்க அத்தை. என்னண்ணே இது? கொஞ்சமா குடும்பம் கொஞ்சமா குடிங்க. சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க அத்தை. அம்மா ஐயோ என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா உனக்கு? சரவணா என்னாச்சு? டாக்டர் பாருங்க டாக்டர். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னண்ணா? கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் பாருங்க. இருடா.
கனகம்மா, உங்களுக்கு இப்படியெல்லாம் வராதே. சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஏன் திடீர்னு? யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? ஏதாவது சொன்னாங்களா? பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. ஐ திங்க் அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. பல்ஸ் வேரியேஷன் இருக்கு. இவ்வளவு டென்ஷனே இருக்கக்கூடாது. என்ன கனகம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நல்ல புக்ஸ் படிங்க, தியானம் பண்ணுங்க, சாமி கும்பிடுங்க. என்னடா டாக்டர் ஏதோ அட்வைஸ் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. சின்ன வயசில் செவுத்துல வந்து காக்கா உட்காந்தா அது என்னன்னு குழந்தை அவங்க அம்மா கிட்ட மழலையாக கேட்கும். அம்மா அதை காக்கான்னு சொல்லுவாங்க. திரும்பவும் அம்மாவை பார்த்து அது என்னன்னு கேட்கும். அம்மா காக்கான்னு சொல்லுவாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காம பதில் சொல்லுவாங்க. அதே அம்மா வயசாகி முடியெல்லாம் நரைச்சு போன பிறகு பையன்கிட்ட என்னடா ஆச்சுன்னு கேட்டா, ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு தடவை கேட்டா, பையன் எதுக்கு இப்படி தொணன்னு பேசிட்டு இருக்கேன்னு எரிஞ்சு விடுவான். ஒரு வயசுக்கு மேலே அவங்க நமக்கு குழந்தையாயிடுறாங்க. அப்படிதான் நாம் அவங்கள பார்த்துக்கணும். இந்த வயசில் அவங்களுக்கு தேவை அன்பும் ஆறுதலும் தவிர வேற எதுவும் கிடையாது. நான் ஒரு மருந்து தரேன். இத 3 வேளைக்கு கொடுங்க. சரி, சரியாயிடும். அவங்களுக்கு தேவையான நிம்மதி, பாசம் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். டாக்டர். டேக் கேர். நான் வரேங்க. நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். வாங்க டாக்டர். வாங்க. டாக்டர், அம்மாவுக்கு எப்படி இருக்கு? என்ன பிரச்சனை? சரவணா, அம்மா போடுறா. மா என்ன ஆச்சுமா? அம்மா மா மா சொல்லுங்கம்மா. அம்மா டாக்டர் செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அழாதீங்கம்மா. எனக்கு ஒண்ணும் இல்லடா. நேராச்சுல்ல, நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. போங்க. ஏண்டா, இதெல்லாம் ஒரு ஆதங்கம் தானே. என்னம்மா நீ அதை இன்னும் நீ மறக்கலையாமா? நீ தானம்மா சொல்லுவ என்ன தப்பு பண்ணாலும் மன்னிப்பேன்டான்னு. தப்ப மன்னிக்கிறது தான் தாய் இல்லைன்னு சொல்லுவியம்மா. நீ எப்படி இருந்தா எப்படிமா? எங்களை மன்னிச்சிருமா அம்மா. அம்மா டேய், அம்மா. என்னடா என்ன நடக்குதுங்க? நான் இல்லாதப்ப என்னடா நடந்தது? என்ன பேசுனீங்க அப்படி அம்மா கிட்ட? அண்ணா ஒண்ணும் இல்லைண்ணா, ஏதோ தெரியாம வார்த்தையை விட்டண்ணா. என்னது தெரியாம வார்த்தையை விட்டுட்டியா? என்னடா பேசிருக்க அப்படி? என்ன நடந்துச்சு? யார் சொல்லி அப்படிலாம் பேசுன? டேய், ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 பேர் வரலாம், இன்னைக்கு உறவா கூட இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போகலாம். அதுக்காக அம்மாவை காயப்படுத்தணும்னு யாரும் நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் சொன்னா புரியாதுடா. இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த குடும்பத்திலையும் கிடையாதுடா. டேய், என்னை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாங்கடா. வாழ்வா சாவான் உயிருக்கு போராடிட்டு இருந்த போது கூட அப்பவும் உன் கல்யாணத்தை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவன் எப்படி இருப்பானோ, என்ன மனசுல நினைச்சிட்டு இருப்பானோ, அண்ணன் எப்படி கஷ்டப்படுவாரோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை அந்த காட்டுல நான் செத்து போனமா. ஆனா உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த தகவல் வந்து சேரணும்னு நினைச்ச மாட்டான் நானு. அப்பெல்லாம் பேசாதண்ண, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைண்ண. நான் சாதாரணமா தான் பேசினேன். ஏதோ மன கஷ்டம், என்ன சொல்றதுன்னு தெரியலண்ண. ஏதோ ஒரு வெறுப்புல பேசிட்டேன். அப்ப கூட நானா எதுவும் சொல்லண்ண. ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு தான் கேட்டேன். ஒரு ஆதங்கண்ண. அண்ணா, எவ்வளவு நல்லா இருந்திருப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடி, சந்தோஷமா இருந்தோண்ண. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மத்தவங்க ஆளாளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்குண்ண. அதே எண்ணம் தானே எங்களுக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுண்ணே. ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசிட்டோண்ணே. மற்றபடிக்கு மனசுக்குள்ள இப்போ வரைக்கும் எதுவும் கிடையாதுண்ணே. டேய் போங்கடா. அண்ணா, இதுவும் சொல்றதுக்கு இல்ல, ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. இந்த வீடு இப்படித்தான் இருக்கணும், இதே மாதிரி தான் இருக்கும். யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நீங்க யாரும் கவலைப்படக்கூடாது. ஹலோ ஹலோ, என்ன நடக்குதுங்க இப்போ? உங்களுக்கு என்ன பிரச்சனை?